ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து திக்ஸோட்ராபின்னா என்ன, அதோட ஃபார்முலேஷனு எப்படி, இப்போ அதில் என்னென்ன நடக்குது எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து பெருசாக 10 மார்க், அது 3 விஸ்கோமீட்டர் வரும் பெருசாக, அதனால் அதை வந்து அதில் போட முடியாது. அதனால் தனியாக வீடியோ பண்ணலான்னு போட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். செகண்ட் யூனிட்டில் ரியாலஜியில் இன்னும் வந்து இந்த ஒரு 10 மார்க் மட்டும்தான் இருக்குது, டிட்டர்மினேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேவா? இதில் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி வந்து மொத்தம் 3 விஸ்கோமீட்டரை வச்சு நம்ம விஸ்காசிட்டி வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? என்னென்ன விஸ்கோமீட்டர்ஸ்னால் கேபிலரி விஸ்கோமீட்டர் சொல்லுவோம். கேபிலரி விஸ்கோமீட்டருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஆஸ்வால்டு விஸ்கோமீட்டர்னு வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஸ்வால்டு விஸ்கோமீட்டர். அடுத்தது வந்து ஃபாலிங் ஸ்பியர் விஸ்கோமீட்ரு, ரொட்டேஷ்னல் விஸ்கோமீட்டர். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலிங் ஸ்பியர் விஸ்கோமீட்டரும் ரொட்டேஷ்னல் விஸ்கோமீட்டரும் வந்து ப்ராக்டிக்கலில் பண்ண சான்ஸ் கம்மி தான். ஆனால் வந்து கேபிலரி விஸ்கோமீட்டர் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். விஸ்காசிட்டி, இந்த ஒரு லிக்விடோட ரெசிஸ்டன்ட் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு, அதோட விஸ்காசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதெல்லாம் உண்மை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் எழுதிட்டு, அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து 10 மார்க்கில் கேட்டால் இப்படி தான் எழுதணும். டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் கேபிலரி விஸ்கோமீட்டர்னு போட்டு ஆஸ்வால்டு விஸ்கோமீட்டர் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கேபிலரி விஸ்கோமீட்டர். அது இன்னொரு பேருங்கன்னே நீங்கள் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுருங்க. ஓகேவா? இந்த கேபிலரி விஸ்கோமீட்டருக்கு வந்து ஒரு யூடியூப் ஷேப்டு கிளாஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம வந்து விஸ்காசிட்டி வந்து எப்படி இருக்குது அந்த ஃப்ளூயிடுக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் நம்ம எந்த சொல்யூஷனோட ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறோமோ அதோட சொல்யூஷன் வந்து நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வந்து நல்லா பாருங்கள். இதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு புரியும். இருந்தாலும் இதை கவனிச்சுக்கோங்க. அப்படி இந்த பெருசாக தடியாக இருக்குல்ல பழுப்பு லெஃப்ட் சைடில், அது வந்து 1ன்னு வச்சுக்கணும். இந்த சைடில் ஏபின்னு மார்க் பண்ணியிருக்கேன், அது வந்து 2ன்னு வச்சுக்கணும், இந்த 2 பைப்பையும். ஓகேவா? இப்போ 1ல் வந்து நம்ம எந்த சொல்யூஷனோட விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க போகிறோமோ அதில் வந்து அதை போர் பண்ணிவிட்டு விட்டுடணும். எவ்வளோ தூரம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து போர் பண்ணிடணும். ஓகேவா? போர் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, இந்த 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் மெலிசா இருக்கே, அந்த 2ல் வந்து நம்ம ஒரு சக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டியூப் வந்து உரியணும். அங்கே வச்சு வாயாலேயே உரியலாம், அதுக்குன்னு ஒரு பழுப்பு இருக்கும் பால் இருக்கும், அதை வச்சு நம்ம உரியலாம். வாயிலே உரியிறோன்னா வைங்களேன், அந்த மார்க் ஏ இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து அந்த லிக்விட் வந்து மேலே வர வரையும் உறிஞ்சிட்டே வரணும். ஓகேவா? எங்கே 1ல் இருக்கும் அந்த வாட்ரு, நம்ம ஊற்றின வாட்ரு வந்து ஒன் பைப்பில் வந்து இருக்கும். அது வந்து 2க்கு வந்து இந்த 2ல் வந்து உறிஞ்சோம்னா 1லேருந்து அப்படியே பொறுமையாக ஏறிட்டே வரும். மார்க் ஏ இருக்குல்ல, அதுக்கு மேலே கூட வர சான்ஸ் இருக்குது. அது வரையும் உறிஞ்சிட்டு என்ன பண்ணோன்னா, அந்த ஏ மார்க் வரையும் கரெக்டாக லிக்விடை வந்து வச்சுக்கணும். ஓகேவா? உறிஞ்சிட்டு ஏ வரைக்கும் வச்சுக்கணும். ஏக்கு வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா, டைமிங் வந்து ஆன் பண்ணணும். டைமிங் வந்து எப்போ ஆன் பண்ணணும்னா, கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஏலேருந்து பிக்கு வந்து ஃப்ளூயிடை வந்து ஃப்ளோ பண்ண விட்டுடணும். ஏலேருந்து பிக்கு வர டைமிங்கை வந்து கரெக்டாக அந்த ஃப்ளோ பண்ண விடுறப்போ கரெக்டாக கிளாக்கையும் வந்து ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணுறப்போ அந்த ஏலேருந்து பிக்கு வர டைமிங்கை வந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கேல்குலேஷன் போட்டிங்கன்னா அதுதான் வந்து அந்த லிக்விடோட ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி, அதான் அந்த விஸ்காசிட்டி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். நான் சொன்னதே தான் அப்படியே வந்து இங்கே ஃபுல்லாக ப்ரொசீஜரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா அந்த லிக்விடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1 2ன்னு பிரித்தோம் இல்லையா, அதில் 1ல் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? பெரிய இதுவில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணணும், அந்த ஏபின்னு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் நம்ம வந்து வாய் வழியாக வந்து நம்ம அங்கே வச்சு சக் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம இழுக்கிறப்ப தான் வந்து மேலே வரையும் போகும். அப்போ இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ஏக்கு வரைக்கும் மேலே கூட வந்து போக சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஏ வரையும் நம்ம வந்து உறிஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஏல வந்து அந்த கரெக்டாக அந்த லைனுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? அந்த லைனுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் கரெக்டாக வந்து நம்ம அங்கேருந்து வந்து மெஷர் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்ம டைம் வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம இந்த மாதிரி வாட்ச் கிளாக் வந்து எடுத்துக்கணும். அந்த ஏ லெவல் வரையும் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஏலேருந்து விடுறதுக்கும் அந்த டைமிங் ஆன் பண்ணுறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும் டைமிங். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஏலேருந்து பிக்கு வந்த டைமிங் வந்து கரெக்டாக நோட் ஆகிட்ருக்கோம். நம்ம ஆஃப் பண்ணிடணும். கரெக்டாக அந்த பி லைனை வந்து கிராஸ் பண்ண உடனே டப்புன்னு ஸ்டாப் வாட்சை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்ட உடனே அந்த டைமிங் வந்து நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓகேவா? இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஃபார்முலா எழுதிட்டு இது மாதிரி இந்த ஃபார்முலாவோட ஒன்றுத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? இது பார்த்துங்க. அதுக்கப்புறம்
அடுத்தது வந்து ஃபாலிங் ஸ்பியர் விஸ்கோமீட்டர். ஃபாலிங் ஸ்பியர் விஸ்கோமீட்டர்னா இதுக்கு வந்து டயக்ராம் வந்து ஒரு மெயின் குறிப்பிட்ட இது மட்டும் தான் இதில் போட்டிருக்கோம். நான் வந்து ஒரு பிக்சர் போடுறேன், அதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் வருது இல்லையா, இந்த பிக்சரில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கு பாருங்கள் ரவுண்டாக, அந்த இதே பிக்சர் தான். அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் இவர் வரைஞ்சிருக்கிறாரு. அந்த பாலை வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த டியூப் மாதிரி இருக்கா, அந்த டியூப்பில் வந்து என்ன பண்ணோம், நம்ம எதோட விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த விஸ்காசிட்டி வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்டீல் பால் இருக்குல்ல, இந்த ஸ்டீல் பாலில் சைடில் இருக்கு பாருங்க, பிக்சரில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டீல் பாலை எடுத்து அந்த சொல்யூஷனில் வந்து போடணும். அந்த போடுறப்ப நம்ம டைமிங் வந்து ஆன் பண்ணிடணும். ஓகேவா? டைமிங் ஆன் பண்ணுறப்ப அங்கேருந்து மேலேருந்து அது கீழே வந்து செடிமெண்ட், அந்த பால் வந்து செடிமெண்ட் ஆகிறப்ப எவ்வளோ டைமிங் ஆகுது எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம். அந்த ஃப்ளூயிடுக்கு வெளியே வந்து வாட்டர் வந்து ஊற்றி வச்சிடணும். ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அந்த ஸ்மால் டெஸ்ட் டியூப்பில், ஓகே, சாம்பிள் டெஸ்ட் டியூப்பில் வந்து அதுக்குள்ளே ஒரு வெளியே வந்து வாட்டரும், அதுக்குள்ளே இன்னொரு டியூப் உள்ள வந்து சொல்யூஷன் நம்ம எந்த விஸ்காசிட்டி கண்டுபிடிப்போம் வச்சுட்டு டைமிங் வந்து ஆன் பண்ணி எவ்வளோ நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதே தான் வந்து எங்கள் ப்ரொசீஜர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபாலிங் ஸ்பியர் விஸ்கோமீட்டர். இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எழுதிட்டு இதை வந்து வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு கொஷின் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து ரொட்டேஷ்னல் விஸ்கோமீட்டர் வந்து இப்போ வந்து நம்ம ரொட்டேஷ்னல் விஸ்கோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நியூட்டனியன் அண்ட் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி ரெண்டுமே இதில் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில்னா இந்த ரொட்டேஷ்னல் விஸ்கோமீட்டருக்கு எந்த விஸ்கோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறனா கோன் அண்ட் பிளேட் விஸ்கோமீட்டரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்றும் கிடையாது, இது செம்ம ஈஸி தான். என்ன டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த கீழே வந்து இருக்குல்ல ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தோசை ஊற்றுறது எப்படி ஊற்றுவாங்க, ஒரு தோசைக்கல்லில் வந்து மாவை ஊற்றிட்டு கரண்டி வச்சு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து தோசை வந்து ஃபுல்லாக பெருசாக வரும். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுக்கும். இதை வந்து விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஒன்று அந்த கரண்டிக்கு பதிலாக எங்கன்னா வேணால் ரொட்டேஷ்னல் கோன். ஓகேவா? ரொட்டேஷ்னல் கோன் அந்த தோசை கல்லுக்கு பதிலாக இங்கே வந்து பிளேட் வச்சுட்ருப்போம். அந்த மாவுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம எந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து இந்த கோனுக்கும் பிளேட்டுக்கும் சென்டரில் ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் வருது இல்லையா, அந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கணும். ஓகேவா? அங்கே ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேஷ்னல் கோனை வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணுறோம் கடகடன்னு. அது மாதிரி சுற்றுறப்ப அந்த நம்ம கரண்டி வச்சு சுற்றின தோசை மாவு எப்படி ஃபுல்லாக அந்த கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதோ அது மாதிரி இந்த பிளேட்டில் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த டர்க்யூ அப்படின்றதை வந்து மெஷர் பண்ணுறோம். அந்த ஸ்ப்ரெட் ஆகுது தான் வந்து டர்க்யூ வந்து மெஷர் பண்ணணும். மெயின் வார்த்தை இது. இந்த இதில் வந்து எழுதணும். ஓகேவா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில் தான் ரொட்டேட் பண்ணணும்னு ஒரு ஸ்பீடு இருக்குது. அந்த ஆர்பிஎம் வந்து கரெக்டாக வச்சு ரொட்டேட் பண்ணி அதில் டர்க்யூ வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து இதுதான். இதில் வந்து டர்க்யூ, ஆர்பிஎம், கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு தெரியும். இதில் வந்து அந்த விஸ்காசிட்டி ஆஃப் டெஸ்ட் லிக்விட் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். மூணுத்தையும் வச்சு நம்ம அதை வந்து ஃபைண்ட் பண்ணணும் ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இது ப்ரொசீஜரு. அப்பரேட்டஸ் வந்து நான் சொன்னது தான். ஒரு ரொட்டேஷ்னல் கோனு தேவை, ஒரு ஃப்ளாட்டு தேவை. அதுக்கப்புறம் நமக்கு எந்த லிக்விடோட ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஃப்ளூயிட் வந்து தேவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஒரு 10 மார்க்கு. இந்த 3 இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ரியாலஜி வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் சாலிட்ஸ் தான் இருக்குது. இது எல்லாமே வந்து 2 மார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து 2 மார்க் மாதிரி தான் கேட்க வந்து நான் மோஸ்ட்டாக சான்ஸு 2 மார்க் தான். அதனால வந்து இது நோட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு படிச்சிங்கனாவே புரிஞ்சிடும். அப்படி புரியல, இதுக்கும் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? இதுக்கு முடிச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம 3rd யூனிட்டில் வந்து வீடியோ போடுறோம். ஆல்ரெடி 1st யூனிட் முடிச்சாச்சு, 2nd யூனிட் முடிச்சாச்சு. 3rdல வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்.